இந்த சிம்பிளிஃபிகேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த சம் நம்ம ஒரு முறை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா பர்த் சைடு நம்ம ஸ்கொயரை எடுத்துக்கணும். அப்போ எப்படி பாருங்கள், 1 + x டிவைடட் பை 100. இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் 11/10. ஸோ இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். நம்ம ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் சேம் இதே தானே வரும். ஸோ அதனால் நம்ம கன்வீனியன்ட்காக நம்ம இந்த ஸ்கொயர் வேல்யூ எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். அப்புறம் ரிமைண்டர் 1 + x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 11 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 100 + x டிவைடட் பை 100. இங்கே 11 ஸ்கொயர் பண்ணும்போது 121 கிடைக்கும். இங்கே 10 ஸ்கொயர் பண்ணும்போது 100 கிடைக்கும். ஸோ இப்போ காமனாக 100 இருக்கிறதுனால நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். காமனாக 100 இருக்குது, நம்ம இங்கே இருக்கிறதும் கேன்சல் பண்ணணுமானா அப்படிலாம் கிடையாது. டிவிஷனில் இங்கேயும் கீழே இருக்கணும், இங்கேயும் கீழே இருக்கணும். இங்கே மல்டிப்பிளில் இருந்தால் இங்கேயும் மல்டிப்பிளில் இருக்கணும். காமனாக இது தான் டிவிஷனில் இருக்கிறத இதை மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். இங்கே இருக்கிறதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 100 + x 121 இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை மட்டும் வச்சுட்டு நம்பர்ஸை ஒன் சைடு கொண்டு போனால் ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகும். 121 - 100 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 21. அப்போ எக்ஸோட வேல்யூ 21. அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.